ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து புளி சாதம். இது வந்து நேற்று சாதம் மீந்துருச்சு. ஸோ அது வந்து புளி சாதம் செஞ்சுருக்கேன். இதுதான் நான் இப்படி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு தெரியலை. ஆனால் நான் செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்தா செம்ம வேறு லெவல். எப்படின்னா, புளி சாதம் தாளித்ததுக்கு பிறகு நம்ம வந்து அதை ஆற வச்சுருவோம் இல்லையா, நல்லா கெட்டி எடுத்ததுக்கப்புறம் தானே கலருவோம். ஸோ இந்த மாதிரி பழைய சாதம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து புளி சாதம் தாளித்து புளி தண்ணியெலாம் ஊற்றி கொதிக்க வைக்கிறோம் இல்லையா, கொதிக்க வைக்கும் பொழுது இந்த நம்ம பழைய சாதம் மீந்திருக்கும் இல்லையா, அந்த சாதத்தை நம்ம கொட்டி கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி வத்த கொதிக்க வச்சு இப்படி எடுத்தோம்னா வேறு லெவல்ப்பா, செம்ம டேஸ்ட்டு. நான் வந்து கொஞ்சம் சாம்பார் பவுடர்லாம் போட்டு தான் செய்வேன். செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் எடுக்கிற வீடியோ ஏன்னா எப்படி வரும்னு எனக்கு தெரியல, தான் நான் எடுக்கலை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டக்குன்னு முடிச்ச மாதிரி இருக்கும். நமக்கு சாதமும் பழைய சாதமும் வேஸ்ட் ஆகாது. செம்மையாக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு நான் சொன்ன மெத்தடை செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் செஞ்சு காட்டுறேன்.